ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சந்தோஷம் அபர்ணாவும் அவங்க வீட்டில் கௌதம்காக பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. கௌதம் வந்ததுக்கப்புறமா சாப்பிடலான்னு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே கௌதம் அங்கே வராரு. அங்கே இருக்கக்கூடிய விருந்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசி, நான் நல்லா சாப்பிட போகிறேன்னு சொல்ல, நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோ நண்பான்னு சந்தோஷ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சிக்கனை கையில் எடுக்கிறாரு. ஐயோ நண்பா, அது உனக்கு இல்லைன்னு சொல்லி அபர்ணாவும் சந்தோஷம் அவரை தடுக்கிறாங்க. ஏண்டா சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? அப்போ இதெல்லாம் யாருக்குன்னு கௌதம் கேட்க, இதெல்லாம் எங்களுக்கு, உனக்கு இங்கே இருக்குது பாருன்னு சொல்லி ஒரு பிளேட்டில் வெஜிடபிள் சாலடை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா கௌதம் ஷாக் ஆகுறாரு. இது என்னடா, இதெல்லாம் ஆடு மாடு திங்கக்கூடியதுன்னு சொல்ல, நீ டயட்டில் இருக்கணும் நண்பா, அப்போ தானே விராட் கோலி மாதிரி பார்க்குறதுக்கு இருப்பேன்னு சந்தோஷ் சொல்ல, நான் இதுக்கடா விராட் கோலி மாதிரி இருக்கணும், நான் என்ன அனுஷ்கா சர்மாவையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கௌதம் கேட்குறாரு. மதுமிதாக்கு நீ மேட்சாக இருக்கணும்னா நீ டயட்டில் தான் இருந்தாகணும்னு சொல்லி ரெண்டு பேருமே அவரை எதையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால எப்படியாவது சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட வேண்டியது தான்னு கௌதம் நினைக்கிறாரு. பசினால கௌதம்க்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. சந்தோஷ் சாப்பிட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அப்புறமா கிச்சனுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்க்க அங்கே எதுவுமே இல்லை. அப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு. அங்கே பிரியாணி இருக்குது. இது என்ன இவ்வளோ குளிராக இருக்குது, சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போன்னு சொல்லி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடலான்னு போகும்போது அவங்க பாட்டி அங்கே வராங்க. இந்த நேரத்தில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து குளிரான சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறேன்னு கேட்க, பசிக்குது பாட்டி, இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல, ஏண்டா சாப்பிடலன்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து விசாரிக்கிறாங்க. நான் டயட்டில் இருக்கேன் பாட்டின்னு சொல்ல, உனக்கு எதுக்குடா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, மதுமிதா ஒல்லியாக இருக்கா, அழகாக இருக்கா, என்ன பாருங்க நான் குண்டாக இருக்கேன்ல, அதுக்காக தான் அபர்ணாவும் சந்தோஷம் என்னை டயட்டில் இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் வரட்டும், அவங்க கை காலை நான் உடச்சி எடுக்கிறேன்னு அவங்க பாட்டி சொல்ல, ஐயோ பாட்டி, அவங்க என் நல்லதுக்காக தானே சொல்கிறாங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. இங்கே பாருடா கௌதம், உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் எத்தனை நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இப்போ அது நடக்க போகுது. நீ தேவையில்லாமல் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி உன் உடம்புக்கு எடுத்துக்காதடா. நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு. மதுமிதா அங்கே வந்ததுக்கப்புறமா அவளுக்கு பாலும் நெய்யுமா கொடுத்து நான் அவளை குண்டாக்கிடுறேன் சரியான்னு சொல்லி கௌதமை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஜீவாவும் மாயாவும் ஒரு பெரிய பில்டிங்கோடைய மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜீவா மேலேருந்து கீழே பார்த்து பயந்து போய், கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணுமா மாயா, வா நம்ம கீழே போகலான்னு சொல்ல, இங்கே இருந்தால் தானே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குதுன்னு மாயா சொல்கிறாங்க. என்னால் ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலை மாயா, நான் உங்ககிட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலான்னு சொன்னேன், ஆனால் நீ வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு கேட்க, அதுதான் மாயாங்கிறது. நான் என்ன சொல்கிறேனோ, எனக்கு எங்கே போக பிடிச்சிருக்குதோ நீ அங்கே தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, இந்த பிஹேவியர் நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது மாயான்னு ஜீவா சொல்கிறாரு. இதனால மாயாவுக்கு கோவம் வருது. சரி மாயா, வா நம்ம போகலாம், எனக்கு இங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜீவா கீழே இறங்க போக, இங்கே பார் ஜீவா, நான் சொல்கிறத கேட்கலன்னா நான் மேலேருந்து குதிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. நீ குதிக்கிறத நானும் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜீவா கீழே இறங்குறாரு. மாயா ஜீவாவை பார்த்து, நான் சொன்னதை நீ கேட்கலல்ல, நான் இப்போவே இங்கேருந்து குதிக்கிறேன்னு சொல்லி குதிக்க போகிறாங்க. இங்கே பாரு மாயா, முட்டாள்தனமாக எதுவும் செய்யாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு ஜீவா சொல்கிறாங்க. அப்போ நீயே மேலே வந்து என்னை கூட்டிகிட்டு போன்னு மாயா சொல்ல, உன் பிடிவாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜீவா மேலே வராங்க. இங்கே பார் ஜீவா, என்னை லவ் பண்ணுறதுக்கு 1000 பேர் என் பின்னாடி சுற்றுறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சது ஒன்றைத்தான், அதுக்காக நீ சொல்கிறத நான் கேட்பேன்னு நினைக்காத, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டே கூட போகிறாங்க. நைட்டு மதுமிதாவும் கௌதமும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி பார்க்குறாங்க. மதுமிதா கிட்ட கௌதம் பேசினது, கௌதம் கிட்ட மதுமிதா பேசினது, இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறாங்க. காலையில் மண்டபம் புக் பண்ணுறதுக்காக மதுமிதா வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ரேணுகா பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது எங்கள் சக்திக்கு மீறினது, இதில் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருக்குது, கல்யாணத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல, சரிங்கம்மா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, மண்டபத்தில் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, சார் இதை நீங்கள் 5வது தடவையாக என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் மண்டபத்துக்கு வரும்போது மண்டபம் குழுன்னு இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா மாப்பிள்ளை அந்த ஒன்றையும் தான் என்கிட்ட கேட்டிருக்காரு, அதை நான் செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. அந்த மண்டபம் புக் பண்ணக்கூடிய ஆள் போனதுக்கப்புறமா மதுமிதா ரேணுகா கிட்டேயும் ராமகிருஷ்ணன் கிட்டேயும் பாலுக்கான மீதி, மளிகை கடைக்கான மீதி, இது எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணிட்டேன், மிச்சம் இருக்க பணத்தை வச்சு கல்யாண செலவை தான் பார்க்கணும்னு சொல்ல, ராமகிருஷ்ணனும் ரேணுகாவும் மதுமிதாவும் பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த குடும்ப கணக்கு, வீட்டு கணக்கு எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்ட,
இப்போ நீ கல்யாணம் ஆகி போக போற. நீ இல்லாம நானும் உன் அம்மாவும் எப்படி இருக்க போறோம்னு தெரியலன்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, இதுல என்னப்பா இருக்கு? உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு போறேன்னு மது சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்சது மாதிரிலாம் இருக்க முடியாதும்மா. நீ இங்க வந்து எங்களை பார்க்கணும்னாலே உன் புருஷன்கிட்டயும் உன் மாமியார் கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு தான் வர முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கௌதம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு எங்களை வந்து பார்த்துட்டு போயிருமா. உன் முகத்தை பார்க்காம என்னாலையும் உன் அம்மாவாலையும் இருக்க முடியாதுமான்னு ராமகிருஷ்ணன் சொல்ல மதுமிதா கண் கலங்குறாங்க. அடுத்த சீன்ல கௌதம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சந்தோஷம் அபர்ணாவும் அங்க வராங்க. என்னடா அவன் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான்னு அபர்ணா கேட்க, டயட்ல இருக்கான்ல அதனால ஒருவேளை தலைவலி வந்திருக்குமா இருக்கும். இதெல்லாம் சரியா போயிரும்னு சந்தோஷ் சொல்றாரு. பாவுண்டா அவனை வேணா நார்மலா இருக்க சொல்லிடுவோமான்னு அபர்ணா கேட்க, வேணும்னா நீ போய் பால் பாயசம் வேணா வச்சு குடிக்கியான்னு சந்தோஷ் கேட்குறாரு. சந்தோஷ் கௌதம எங்க கூட வான்னு சொல்லி கூப்பிட, என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த கணக்கு எதையுமே நீ டேலி பண்ணல, இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்குது, என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பாரு கௌதம், நீ வந்தாதான் அந்த கோட்டை வாங்கிட்டு வர முடியும்னு அபர்ணா சொல்ல, என்னால எங்கேயும் இப்போ வர முடியாதுன்னு கௌதம் சொல்றாங்க. இங்க பாரு கௌதம், நீ வந்தாதான் அதை போட்டு பார்த்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நம்ம சரி செய்ய முடியும். நான் வேணா மதுமிதாவையும் வர சொல்கிறேன், அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் அவள் எடுத்துக்கிடட்டும் சொல்ல, இப்போ அது எதுவுமே வேண்டான்னு கௌதம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஸ்னேகா கோவமா உள்ள வராங்க. செக்யூரிட்டி அவங்கள போக விடாம தடுக்க பார்க்குறாரு. அதை மீறியும் ஸ்னேகா உள்ள வரதை பார்த்து கௌதம் டென்ஷன் ஆகுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.